உலகமே படைக்கப்பட ஆரம்பிக்கிறச்சே எது முதல்ல தொடங்கும் சொல்லுங்க? பஞ்சபூதங்கள் தானே உருவாகும். நம்மளையா முதல்ல படைப்பார்? மாட்டார். முதல்ல நாமங்கிறதுக்கு உடம்பு வேணுமே. இந்த உடம்ப பண்றதுக்கு ஐம்பெரும் பூதங்கள் வேணுமே. அந்த ஐம்பெரும் பூதங்களையும் எப்ப படைக்கிறார்? அதெல்லாம் முதல் சிருஷ்டி. அந்த சிருஷ்டி எப்போது தொடங்கும்னா பிரளயம் முடியணும். மகா பிரளயம் முடிஞ்சு பகவான் ஒரு சங்கல்பம் எடுக்கிறார். பகுஸ்யாம் பிரஜாயேய, நான் பலபடிகளாக ஆகப் போகிறேன், நான் பலவற்றையும் படைக்கப் போகிறேன் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறார். அந்த சங்கல்பத்தினால படைக்கிறதுக்கு ஆரம்பிப்பார். ஒரு பானையை பண்றான். யாரோ ஒருத்தன் பானை பண்றான். மண் எடுக்கணும், தண்ணீரை கொட்டணும், அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டிய கலவைகள்லாம் சேர்க்கணும், களிமண் ஆக்கிக்கணும். இது வரைக்கும் ஒரு படைப்புன்னு வச்சுக்கோ. இதுக்கப்புறம் பொம்மை பண்ணணும், பானை பண்ணணும், மேஷை பண்ணணும், நாற்காலி பண்ணணும். இதெல்லாம் தனித்தனி படைப்புன்னு வச்சுக்கோ. இந்த ரெண்டாவது படைப்புக்கு தான் வேற்றுமை வரும். நன்னா புரிஞ்சுங்க. முதல் பாதி படைப்பு வரைக்கும் வேற்றுமையே கிடையாது. மண்ணு, தண்ணீர், களிமண்ணு, சுத்தறதுக்கு வேண்டிய தண்டம், சக்கரம், இவ்வளவுதான் பொது. இந்த பொதுவுல குயவன் ஏதானு உயர்வு தாழ்வு காட்டினாரா? இல்ல. எல்லாத்தையும் பொதுவா படைச்சிட்டார். அதுக்கப்புறம் ஒருத்தன் சொன்னா, இந்த குயவனிடத்துல ரொம்ப உயர்வு தாழ்வு பார்க்கிற தன்மை இருக்கு சுவாமி. ஏன்னா பாரும், இந்த பொம்மை இந்த மாதிரி பண்ணியிருக்கார், அந்த பொம்மையை ஒசரமா பண்ணியிருக்கார், இந்த பொம்மையை ஆடுறாப்புல பண்ணியிருக்கார், அந்த பொம்மை ஆடாத பண்ணியிருக்கார். ஆகவே பொம்மைக்காரர் பொம்மை பண்ணச்சே உயர்வு தாழ்வு அதிகமா இருக்குன்னு ஒருத்தன் சொன்னான். நியாயம் தானே? பொம்மையை பார்த்தா உயர்வு தாழ்வு இருக்கு, உண்மை. எங்க இன்னொரு தாழ்வு வந்தது? ஒரு பொம்மை 100 ரூபாய், ஒரு பொம்மை 50 ரூபாய், ஒரு பொம்மை 1000 ரூபாய், ஒரு பொம்மை 10,000 ரூபாய், எப்படியும் இருக்கலாம். ஆக மொத்தத்தில் பொம்மைக்காரர் உயர்வு தாழ்வுகளோட படைத்தாரானால் கேட்டவன் கேட்டபடிக்கு பொம்மை பண்ணியிருக்கார். அவரிடத்துல உயர்வு தாழ்வு கிடையாதுங்கிறதுக்கு சாட்சி எங்க? களிமண் பண்ற அளவுக்கு அவர் உயர்வு தாழ்வே காட்டலையே. அதை பண்ற வரைக்கும் ஒன்னதான் பண்ணார். அப்புறம் யார் என்ன கேட்டுக்கிறோ அதுக்கு மாதிரி பண்ணி கொடுத்தார். அதை போல பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசத்தை படைத்து 14 லோகங்கள் கொண்ட அண்டத்தை சிருஷ்டித்து சப்த தீபங்கள், சப்த குலாச்சலங்கள், பர்வதம், அது இது என் உடம்பை ஏற்படுத்துற வரைக்கும், இந்த உடம்புக்கு வேண்டிய மூலப்பொருள்களை ஏற்படுத்துற வரைக்கும் ஒன்னதான் பண்ணார். அப்புறம் ஒரு பிரம்மாவை படைத்தார். நாபி கமலம் உந்தி தாமரையில் பிரமனை படைத்தார். பிரம்மாவிடத்திலே இனிமே யாராரு ஆத்மாக்கள் எப்படி கர்மங்களை பண்ணிருக்கார்களோ அந்தந்த கர்மத்தின்படி இந்த மூலப்பொருளை வைத்துக்கொண்டு அவரவருக்கு பிறவி கொடுன்னு கொடுக்கிறார். இதுல எங்க வேற்றுமை வந்தது? ஆனா எங்க தப்பு வந்ததுனால் இப்படித்தான் படைப்பின் ரகசியம்னு தெரிஞ்சுக்காதனால சந்தேகப்படும்.